என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ குறித்துக்கொள். ஒருவனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன். அது யார் என்று எனக்கு சொல்வதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அதனால் என் பிள்ளையே, அந்த வார்த்தைகளை கேட்டு அழிவு காலத்தை யாருக்கு உன் அப்பன் தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள். எனக்கு சொல்வதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. நான் இனிமேல் இதிலிருந்து பின்வாங்க போவதும் இல்லை. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக அனுபவித்து சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இன்னல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்ற என் குழந்தையே, இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் இது போன்றவரெல்லாம் எதிர்கொள்ள முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய இந்த வருத்தங்களுக்கும் உன்னுடைய இந்த வேதனைகளுக்கும் நீ இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போகின்றது. யாருக்கெல்லாம் உன் மீது இது போன்ற வன்மங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றதோ, உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எப்போதெல்லாம் இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்களோ, அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நீங்கி இனி எப்போதும் இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு பல இன்னல்கள் வர தொடங்கியதை எல்லாம் நிறுத்திவிட இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ மிகுந்த பலன்களை கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த அப்பன் கருப்பன் நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றை நொடியில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் நான் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. இதை செய்யாமல் நான் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு மிகுதியான வேதனைகளை கொடுத்ததோ, எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான துன்பத்தை கொடுத்ததோ, அந்த விஷயத்தில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையும் இருக்கின்றது. உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்தவர்கள் யார் என்பதையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்டதிலிருந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். இவ்வளவு நாளும் உன்னை எப்போதும் அவமானப்படுத்தி கொண்டு, இத்தனை நாளும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு எப்போதும் சந்தோஷப்பட்டு இனி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவனுக்கு தான் அழிவு காலம் ஆரம்பித்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நாம் நிரந்தரமாகவே இங்கிருந்து சென்று விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல துன்பங்களை கொடுக்க முன்வந்த இவருக்கு நான் அழிவு காலத்தை தொடங்கி இருக்கின்றேன் என்பதுதானே உண்மை. எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் ஆளாக்கி நிற்கின்ற போது இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து நமக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற தருணங்கள் ஆயிரம். உனக்கு இந்த துன்பங்களை கொடுக்கின்றோமே என்று ஒரு நொடி பொழுதும் அவர்கள் சிந்தித்தது கிடையாது. இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்கின்றோமே என்று சொல்லி ஒரு நாளும் இவர்கள் வருத்தப்பட்டது கிடையாது. எல்லா நிலையும் தாண்டி நீ என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். ஒவ்வொரு நம்பிக்கையை மனிதரையாவது இந்த வாழ்க்கையில் நாம் கண்டுவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். ஆனால் இது நாள் வரையிலும் அப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்ட ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை மட்டுமே இவர்கள் கொடுக்க நினைத்தார்கள். எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக் கூடாது என்றுதானே ஆசைப்பட்டார்கள்.
மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து உன்னை மிகுந்த மனவேதனைக்கும் வருத்தத்திற்கும் ஆளாக்கினார்கள் அல்லவா? வேறு எதையுமே இவர்கள் பெரிதாக உனக்கு செய்ய நினைக்கவில்லை. கஷ்டங்கள் கொடுப்பதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அத்தனை இன்னல்களையும் இருந்து நீ மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் என்னுடைய ஆசை. இந்த கருப்பன் அதற்கு துணிந்து இறங்கிவிட்டேன். இனிமேலும் இவர்களை விட்டு வைத்தோமானால் இவர்கள் உன்னை நிச்சயமாக நடுதெருவிற்கு இழுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை மிகுந்த வேதனைக்கும் ஆளாக்கி விடுவார்கள். ஆனால் என் குழந்தையே, ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கின்றது. என்ன தெரியுமா? தெய்வத்தின் பெயரை சொல்லிதான் இவர்கள் உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்திற்கு அவர்களை தான் பிடிக்கும் என்பது போல தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். தெய்வம் உன்னை எந்த அளவில் மனதில் நினைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் செய்கின்ற தவறுகளும் தீங்குகளும் அவர்களை தெய்வத்திடம் விலகி வைத்திருக்கிறது என்று தெரியாமல் உன் மீது அவர்கள் அதிகப்படியான வேதனைகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இவர்களை பழி வாங்கி விடலாம், எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையை நாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடலாம் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள். இந்த எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும் பொருட்டு இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இது எல்லாம் நடக்க முடியாதபடிக்கு உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து அத்தனை உதவிகளையும் சரி சொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. கருப்பனின் ஆட்டம் தொடங்கிவிட்டது. கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இவர்கள் கேள்விக்குறியாக நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்க நினைக்கின்றேன் என்பதுதானே உண்மை. இந்த நிலைமை எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நம்பு. என்னை நம்பிய பிள்ளைகளை யாரும் வருந்த வேண்டாம். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் அழிக்க நினைத்தார்கள், யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன். என்னை மீறி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. என்னை மீறி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாது. நான் இருந்து தருவதையெல்லாம் நீ உறுதியாக நம்பிக்கொள். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள். அதனால் வரையிலும் சற்று நீ பொறுத்திருந்தால் போதும். எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கான பெருமகிழ்ச்சியை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் அப்பன் என் மூலமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உண்மையை தேடி அலைகின்றாய் அல்லவா? அந்த உண்மையை இந்த அப்பன் கருப்பன் நான் தருகின்றேன் என்பதை புரிந்து கொள். இந்த தெய்வத்தை அன்றி வேறு யாரும் உன்னிடத்தில் உண்மையாக இருந்துவிட முடியாது. தெய்வம் என்றும் உன்னை முன்னால் நின்று உனக்கான உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எது என் குழந்தை, யாரிடத்திலிருந்து நீ இது போன்ற உண்மைகளை எதிர்பார்க்கிறாய் என்று பொய்யும் புரட்டும் எப்போதும் சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைத்தாலும் உனக்கு தோல்விகள் என்று எஞ்சி நிற்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க அனுமதிக்க விட மாட்டார்கள் அல்லவா? பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள் அல்லவா? மற்றவரின் கண்ணீரை காண துடித்தவர்கள் அல்லவா? இனிமேல் இவர்கள் கண்ணீரை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ செய்த பாவம் உன்னை எந்த நிலையில் கொண்டு வந்து சேர்க்கிறது என்று பார்த்தாயா என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட போகிறார்கள். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை இன்னல்களும் உன்னால் முடிவு கட்ட முடியும் அல்லவா? யாருக்கும் பாவம் பார்ப்பாதே.
அவர்களை பார்த்து இரக்கம் கொள்ளவோ நீ இருந்து கொண்டிருந்தால் எந்த சிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்களையும் சூழ்நிலையில் வந்தாலும் தெய்வம் கூட உன்னை காப்பாற்றாது. இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ இடர்களை உனக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு பாவம் பார்க்கலாமா? மற்றவர் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நாம் ஒருபோதும் இனிமேல் விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்று இவர்கள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இனிமேல் என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும். இவர்களுக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிந்து விட்டது. இவர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களும் முடிந்து விட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை நீ முழுமையாக யோசிக்க தொடங்கிவிட்டாலே போதும். உன்னோடு இருந்து உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு அடுத்த கட்டத்தை என்னவென்று தெளிவுபடுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று நன்மைகளை எல்லாம் கொடுத்தது என்பதை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பதில் இன்றே கிடைக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொள். அப்பனுக்கு அவ்வளவு எளிதில் கோபம் வந்து விடாது. ஆனால் அந்த கோபம் எனக்குள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நான் யாரையும் அழிக்க நினைக்கின்றேனோ அவர்கள் அழிவு காலம் அழிகாமல் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது. நல்லது எது, கெட்டது எது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்பே உன் வாழ்க்கை பதம் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்கும் நீ விழிப்போடு தாண்டே இருக்க வேண்டும். எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இனிமேலாவது என்ன நடந்தாலும் சரி, சற்றென்று மனமுடைந்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் கடந்து வாழ பழகிக்கொள். உனக்கு இப்பேற்பட்ட ஒரு இன்னல்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்று வரும்போது அந்த நிலையில் உன்னை காக்க நான் எங்கிருந்தாலும் வந்து விடுவேன் என்பதை புரிந்து கொள். நான் தாமதித்தால் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த அப்பன் கருப்பன் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ பழகு. எல்லாவற்றையுமே உனக்கே உனக்கானதாக மாற்றிவிடவும் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னுடையதாக நான் நல்லபடியாக மாற்றி கொடுக்கவும் எப்போதும் ஒரு துணையாக இருப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்று எல்லாமே ஏதாவது ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் செய்திருக்கின்றது. இனிமேலாவது தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தின் உறுதுணையும் ஒருவருக்கொருவர் இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்போது நிச்சயமாக உன்னால் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்களை இந்த அப்பன் கருப்பன் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அப்படி அன்பு உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் வரையிலும் எதற்கும் கலங்காமல் இரு. அதனால் வரையிலும் எந்த சூழ்நிலையை கண்டு மயங்காமல் இரு. உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். வேறு எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம். உன்னை காயப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லி கொண்டிருப்பதை விட கருப்பன் அவர்களை பார்த்து கொண்டான் என்று நீ கடந்து சென்று கொண்டே இரு. எப்போது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அப்போது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை உன்னால் கண்டுவிட முடியும் என்பதை
நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தேவையில்லை என்பதை நீ உணர்ந்து விட்டாலே போதும். உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, சந்தோஷமாக இருந்துவிட்டால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும். என் குழந்தையே, இப்போது இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கு செவிகளுக்கு எட்டும் என்று நான் நினைக்கின்றேன். கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் என்னுடைய பிரச்சனையாக்கி தூக்கி சுமந்து நிற்கின்றேன் அல்லவா. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது என்னுடைய கஷ்டமாக பார்க்கிறேன் அல்லவா. என் பிள்ளை ஒரு சோதனையில் தவிர்த்து விட்டது என்றால் அந்த சோதனையிலிருந்து என் பின்னால் காத்து நிற்பது இந்த கருப்பனின் கடமை அல்லவா. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் உன்னை எப்போதும் என்னுடைய அன்பால் அரவணைத்து பாதுகாத்து நிற்கின்றேன். என்னுடைய அன்பால் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் கொடுக்கின்றேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரிவர உனக்கு நடத்தி தருவேன் என்பதை நீ மறக்க கூடாது. இத்தனை காலமும் இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ எப்போதும் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முழுமையாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் இந்த அப்பன் கருப்பன் சொல்ல புறப்பட்டிருக்கின்ற இடம் அப்படிப்பட்டது. உன்னுடைய கண்ணிற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை சோதித்து உனக்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்து நிற்கின்றவர்கள் என்று இவர்களுக்கான ஒவ்வொரு பாடத்தை கொடுக்கத்தான் உன் அப்பன் நான் புறப்பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இறக்கப்படாதே. இப்படிப்பட்டவருக்காக ஒருபோதும் நீ இறக்கப்படாதே. வேண்டுமென்றே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் இந்த மனிதர்களுக்காக இனி ஒருபோதும் நீ இறக்கப்படாதே. என் பிள்ளையே, நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்போதும் முழுமையான ஒன்றை உனக்கு சரியாக கொடுக்கும் அல்லவா. இந்த அப்பன் கருப்பன் உனக்கு துணை நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு நான் மதிப்பை தந்துவிடும் அல்லவா. என்னவென்று எதுவென்று சரியாக ஒன்றை உணர்ந்து நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் கருப்பன் துணை நிற்கும் போது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எந்த நாளும் உனக்கு சரியான விஷயங்கள் அத்தனையும் தெளிவாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ மறக்க கூடாது. என் தங்க பிள்ளையே, எது சரி எது தவறு என்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். உனக்காகவே இந்த அப்பன் கருப்பன் துணை இருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் காலகட்டம் என்பதை மறந்து விடாதே. இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ அஞ்சக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ கலங்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு இனிமேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாக நடத்தப்படும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் என்று இவை ஒவ்வொன்றையும் இதுநாள் வரையிலும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததெல்லாம் போதும். இனிமேல் என் பிள்ளை நான் யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தனக்கான மகிழ்ச்சியை நிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பன் கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக உனக்கு சொல்லி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நான் இருப்பது இனி உனக்கு புரியும். என்ன தெரியுமா, எந்த ஒரு இல்லத்திற்கு நான் இன்று செல்கிறேனோ அவர்கள் இல்லத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் உன்னை நிச்சயமாக பலப்படுத்தும், உன்னை வலிமைப்படுத்தும் என்பதையும், ஆனால் இரக்கமும் உனக்குள் வர தொடங்கியிருக்கும் என்பதை
என்பதை புரிந்து கொள். நமக்கு துன்பங்களை செய்தவருக்கு பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்திட்டாலும் நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை சோதிக்க நினைக்கும் போது அந்த இடத்தில் நம்மை யார் என்று நீ திரும்பி பார்க்க வேண்டும் என்பதை மறக்க கூடாது. நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் முழுமையாக உணர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்காக ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்த முயற்சி செய்கிறேன். சுற்றி இருந்து உனக்கு வரக்கூடிய எல்லாம் இனி உன்னை எப்போதும் நல்வழிப்படுத்தும். உனக்கு நன்மதிப்பு வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் காலம் இனி உனக்கு அதிசயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் காலம் என்பதை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல உன்னை தேடி வரக்கூடிய எல்லா நிலையிலும் உனக்கு அடுத்தடுத்து என்னவென்று சிந்தனைகளை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா. தேவையில்லாமல் எதையாவது என் பிள்ளை நீ யோசித்து இனிமேல் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வுகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் துன்பங்களும், உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் கொடுத்த எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுத்து விடும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு அதிசம்தான் உருவாக்கி கொடுத்து விடும் காலம் அல்லவா. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நல்ல புரிதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. என் தங்க பிள்ளையே, நான் இருக்கும் போது என் பிள்ளை நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள். கருப்பன் முன்னின்று உனக்கு எடுத்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கான தீர்வுகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறக்காதே. அப்பனிடமிருந்து உன்னை தெளிவுபடுத்த யோசிக்கும் இந்த காலம் இனி முழுமையாக நீ எதையுமே தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்திடுவாய் என்பதை புரிந்து கொள். தேவையில்லை என்று எதையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்த கூடாது. என் பிள்ளையே, சரியான விஷயங்களை புரிந்து கொண்டு சரியான விஷயங்களை உணர்ந்து கொண்டு எப்போதும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இந்த கருப்பன் இருக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரம் உனக்கு எப்போது மேலும் மேலும் மன வலிமையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா. சரியான மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே நீ கைவிடாது. உனக்கான ஒவ்வொரு நிம்மதியான வாழ்க்கையை நீ ஆனந்தமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த அப்பன் கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பசாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.